வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உன்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ டூ இட், கேன் யூ டூ இட் அப்படின்னு கேட்கலாம். என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ கேன் டூ இட், எஸ் ஐ கேன் டூ இட். அதுவே இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ கான் டூ இட், நோ ஐ கான் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு குழப்பமாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ கன்ஃபியூஸ்ட், ஆர் யூ கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் கன்ஃபியூஸ்ட், எஸ் ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு குழப்பமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ எம் நாட் கன்ஃபியூஸ்ட், நோ ஐ எம் நாட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் சிப்ளிங்ஸ், டூ யூ ஹாவ் சிப்ளிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ ஹாவ் சிப்ளிங்ஸ், எஸ் ஐ ஹாவ் சிப்ளிங்ஸ். அதுவே கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ டோன்ட் ஹாவ் சிப்ளிங்ஸ், நோ I don't have siblings. நெக்ஸ்ட் ஒன், நீ அவன்கிட்ட கேட்டியான்னு கேட்குறதுக்கு did you ask him, did you ask him அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ asked him, எஸ் ஐ asked him அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் அவன்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ didn't ask him, நோ ஐ டிடன்ட் ஆஸ்க் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் வீட்டில் இருக்கானான்னு கேட்குறதுக்கு இஸ் ஹே அட் ஹோம், இஸ் ஹே அட் ஹோம் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் அவன் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஹீ இஸ் அட் ஹோம், எஸ் ஹீ இஸ் அட் ஹோம். அதுவே அவன் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ he is not at home, no he is not at home அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you like it, do you like it அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ லைக் இட், எஸ் ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் லைக் இட், நோ ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் குட் ஃபார் ஹெல்த், இஸ் இட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் இது உடம்புக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், எஸ் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை இது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், நோ இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ கலந்துப்பியா அப்படின்னு கேட்குறதுக்கு வில் யூ பார்ட்டிசிபேட், வில் யூ பார்ட்டிசிபேட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ வில் பார்ட்டிசிபேட், எஸ் ஐ வில் பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ ஒன்ட் பார்ட்டிசிபேட், நோ ஐ ஒன்ட் பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ உன் வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க், ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். நான் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ்
ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். எஸ், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் என் வேலையை இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ, ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நோ, ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.